எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா, வை ஹிந்துயிசம் இஸ் நாட் எ ரிலீஜியன். இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டில் பாருங்களேன். ஒரு ரிலீஜியன் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு மதம்னு சொல்லணும்னா குறைஞ்சது ஒரு 4 விஷயம் இருக்கணும். ஒன்று, ஒரு கடவுள் யாருன்னு சொல்லணும். அந்த தர்மத்துப்படி, அவங்க ரிலீஜியன் படி இதுதான் இவர் தான் கடவுள்னு சொல்லணும். ரெண்டாவது, ஒரு ப்ரொஃபெட்னா என்னன்னா, அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர் வேணும். ரெண்டாவது. மூணாவது, அவங்களுக்குன்னு ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் இருக்கணும். இதுதான் ஒரு ஃபாலோ பண்ணுற புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு பேர் சொல்லணும். நாலாவது, வழிபடும் ஸ்தலம், அவங்க கும்பிட்ற கோயில், அது மாதிரி ஒன்று இருக்கணும். இந்த 4ம் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது பேர் ரிலீஜியன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இஸ்லாமில் கடவுள்னு யாரை சொல்கிறாங்கன்னா அல்லாவை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அல்லா. ரெண்டாவது, அது ஸ்தாபித்தவர் வேணும், கரெக்டாக, அவர் இப்ராஹிம் சொல்கிறோம். மூணாவது, அவங்களுடைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டுக்கு என்ன பேருனா குரான்னு பேர். ஓகேவா? அவங்க வழிபடும் ஸ்தலத்துக்கு பேர் மாஸ்க்குன்னு சொல்கிறோம், பள்ளி வாசல்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் இருக்கிறதுனால அப்புறம் அவங்களுக்கு மாஸ்கில் இப்படிலாம் இருக்கணும், ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சுருக்காங்க. அதனால் அவங்கள பக்கா ரிலீஜியன் சொல்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி எடுங்களேன், அவங்க கடவுளுக்கு காடுன்னு சொல்கிறாங்க. அது ஸ்தாபித்தவர் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்க படிக்கக்கூடிய அந்த புக்குக்கு பைபிள்னு பேர் சொல்கிறாங்க. அவங்க வழிபடும் ஸ்தலத்துக்கு சர்ச்சுன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி புத்திசம் எடுத்துக்கோங்க, ஜெயினிசம் எடுத்துக்கோங்க, சிக்கிசம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்தெந்த தர்மங்கள் சொல்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயங்கள் இருக்கு. நம்ம ஹிந்துயிசம்க்கு வருவோமே. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? காட். கடவுள் யாருன்னு கேளுங்களேன், என்ன சொல்லுவாங்க? நிறைய கடவுள் இருக்கு. பிரம்மா, விஷ்ணு, சங்கர். இது படைத்தல், காத்தல், அழித்தலுக்கு 3 பேர் இருக்கான்றவாங்க. அப்புறம் செல்வத்துக்கு லக்ஷ்மி, படிப்புக்கு சரஸ்வதி, வீரத்துக்கு பார்வதி அப்படின்னு பெண் தெய்வங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்புறம் பிள்ளையார், முருகர், அவர் ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா? 33 கோடி தேவதைகளும் கடவுள்னு சொல்லுவாங்க. சூரியன் சந்திரனும் கடவுள்னுவாங்க. நவ கிரகங்கள் கடவுள்னுவாங்க. பஞ்சபூதங்கள் கடவுள்னுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடவுள் கிடையாது. ஹிந்துவிசத்தில் எல்லாருமே கடவுள் தான். சரியா? அது ஸ்தாபித்தவர் யாருக்குமே தெரியாது. மண் தோன்றும் முன்னாடியே தோன்றிய மதம்னு சொல்லுவாங்க. அதுக்கும் விளக்கம் கிடையாது. ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் என்ன? அதுக்கும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. என்ன சொல்லுவாங்க? பகவத்கீதை, 4 வேதங்கள், 18 புராணங்கள், ஓகேவா, மகாபாரதம், ராமாயணம், அப்புறம் பெரிய பெரிய மத குருக்கள் சொன்ன எல்லா சொற்பொழிவுகளும் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் தான். எங்க? ஹிந்துவிசம் தான். ஓகேவா? அப்போது இது தோற்றுவிச்சது தெரியாது, அது புக்கும் கிடையாது. அந்த புக்கு தான் இவ்வளோ புக்கு இருக்குது. இதில் எதை நீங்கள் போய் ஹிந்துவிசத்துக்கு புக்குன்னு சொல்லுவீங்க? தெரியும். வழிபடும் ஸ்தலங்கள் கோயில், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு கோயிலும் ஒரு சாமிக்கும் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்காங்க. சிவன் கோயில் வேறு மாதிரி கட்டுவாங்க, பிள்ளையார் கோயில் வேறு மாதிரி கட்டுவாங்க. கிட்டத்தட்ட டிசைன் படி ஒன்றா இருந்தால் கூட கோயில்கள் வித்தியாசமாக தான் கட்டுறாங்க. அதனால தான் ஹிந்துவிசம் ரிலீஜன் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஆனால் முக்கியமாக டிஃபைன் பண்ணுற இந்த 4 விஷயங்கள் இங்கே ஒழுங்காக இருக்கணும், எதுவுமே கரெக்டாக கிடையாது. அப்போது ஹிந்துவிசம் தான் என்ன? அது எங்கிருந்து தான் வந்தது? எப்படி ஒருத்தர் தோற்றுவிக்காமே ஒரு ரிலீஜன் இருக்க முடியும்? ஓகேவா? அப்போ இதோட ஒரிஜினல் ரூட் என்னன்னா, ஆதி தேவி தேவதா சனாதன தர்மம். இதுதான் பிற்காலத்தில் ஹிந்துவிசமா மாறி இருக்கிறது. கல்பத்தில் 5000 வருஷத்துல பரமாத்மா சிவன் சாந்திதாமத்தில் இருந்து கிளம்பி வந்து இந்த சங்கமிகத்தில் இந்த கடைசி 100 வருஷத்தில், கல்பத்தோட கடைசி 100 வருஷத்தில் இதை ஸ்தாபனை செய்கிறார். ஓகேவா? அப்போ கடவுள் தெரிஞ்சிட்டா, கடவுள் யாரு? சிவன். ப்ராஃபட் யாரு? அவரே தான் ஸ்தாபனை பண்றார். பாக்கி எல்லா தர்மங்களிலும் கடவுள் தான். ஆனால் ஸ்தாபனை பண்ணுறது வேற ஒருத்தர்.
இங்கே ஸ்தாபனை பரமாத்மா பண்ணுறார், பிரம்மா மூலமாக செய்கிறார். சரியா? அப்போ இதுக்கு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் என்ன? பரமாத்மா சொல்லக்கூடிய இந்த வாணி தான். இதுக்கு தான் ஒரிஜினல் பேர் ஸ்ரீமத் பகவத்கீதை. ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. இது பரமாத்மா சொல்லக்கூடிய வழி. ஓகே, இங்கே கோயில்னு ஒரு கான்செப்டே கிடையாது, ரிலீஜியஸ் பிளேசஸ்னு ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ இது உருவாக்கப்படக்கூடிய காலம் இந்த சங்கமிகம், இந்த 100 வருஷத்தில் தான் பரமாத்மா ஸ்தாபனை செய்கிறார். அப்போ இதை ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னா தேவதைகள். எதை? இந்த சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தேவதைகள். இந்த டைம் ட்ராமாபடி கலிகாலன்றதுனால மனிதர்களிடையே நிறைய உயர்ந்த குணங்கள் இல்லாதனால அவங்க இன்றைக்கும் 5 விகாரங்களோட போராடுறதுனால, இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே பிரம்மகுமாரில் இருக்க எல்லாருமே இந்த கலியுகத்தின் கடைசி பாட்டிலேருந்து இப்போது மனிதர்கள்லேருந்து தேவதையாவது முயற்சி தான் செய்துட்ருக்காங்க. அப்படி தேவதை ஆயிட்டாங்கன்னா அவங்க கர்மாதீத்தை ஆயிட்டாங்கன்னு அர்த்தம், பாஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது இது எங்கே கொடுக்குறாருன்னா சத்யுக திரேதாயுகத்தில் 1250 1200, ஸோ 2500 வருஷத்துக்கு சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் இந்த சனாதன தர்மம் ஃபாலோ செய்யப்படுகிறது. ஆனால் பியூட்டி என்னன்னா, அங்கே யாருக்குமே சனாதன தர்மன்ற வார்த்தை கூட ஞாபகம் இருக்காது. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் அங்கே கோயில்கள் கிடையாது. சத்தியுகத்திலையும் கிடையாது, திரேதாயுகத்திலையும் கோயில்கள் கிடையாது. யாரும் சிவனை வழிபடவில்லை, யாரும் ஸ்ரீமத் பகவத்கீதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எங்கே? சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும். துவாபரகம் வந்ததுக்கப்புறம் முதல்ல என்ன வரும்? இஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்தாபனை ஆகிடும். போக போக இந்த சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க தேகாபிமானத்தில் வந்ததுக்கப்புறம் ஓகே பக்தி ஆரம்பிக்கும் போது என்னது? சோம்நாத் கோயில் குஜராத்தில் கட்டப்படுகிறது. அதுதான் சிவனுக்காக பக்தியில் கட்டப்பட்ட முதல் கோயில். அதுதான் ஹிந்துவிசத்தோட தொடக்கம். புரியுதுங்களா? அப்போ ரிலீஜன்றது ஹிந்துவிசம்ன்றது என்ன சொல்ல வரோன்னா, இட் இஸ் நாட் அ ரிலீஜன், இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். எப்படி வாழணுன்றது ஒரு கோட்பாடு, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹிந்துவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, அப்பா சிவபக்தனாக இருக்கலாம், அம்மா விநாயகர் பக்தியாக இருக்கலாம், பையன் ஒரு பக்தனாக, ஒருத்தங்க கடவுள் பக்தியே இல்லாமல் கூட ஒரு குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பம் ஸ்மூத்தாக தான் போகும். இந்த ஹிந்து தர்மத்தோட கோட்பாடு தான் வசுதைவ குடும்பகம், உலகமே என் குடும்பம்னு நினைக்கிற பார்வை ஹிந்துவிசத்தில் இருக்குது. அதான் தான் கிறிஸ்டினையும் ஒத்துக்கிறோம், முஸ்லீமையும் ஒத்துக்கிறோம், எல்லாரையும் ஒத்துக்கிறோம். அது பாரதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அமைதியாக வாழவும் முடியுது. ஏன்னா அந்த தர்மத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. புரியுதுங்களா? ஸோ ஹிந்துவிசத்துக்கு தொடக்கம் இல்லைன்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அது ஸ்தாபித்தவர் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்தாபித்தவர் சிவன் தான். ஹிந்துவிசத்தோட ஒரிஜினல் பேர் ஆக்சுவலாக என்னது? சனாதன தர்மம் தான். அதுக்கு ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் இருக்குது, அது பேர் ஸ்ரீமத் பகவத்கீதை தான். ஆனால் நம்ம படிக்கிற பகவத்கீதை துவாபரகத்தில் வேத வியாசர் எழுதுனது. ஓகேவா? அதை வச்சு தான் மக்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, சிவனை எப்போ எழுதினார்ப்பா அப்படின்னா. இதை தான் நம்ம ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்லித்தராரு. நான் சொல்கிறது தான் உண்மையிலும் உண்மையான ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை தான் எல்லா தர்ம புத்தகங்களிலும் தாய். இதிலிருந்து தான் பாக்கி எல்லா தர்மத்துக்கும் எசன்ஸ் கிடச்சிருக்கு. இதை வச்சு அப்படி தான் சொல்கிறேன், எல்லா தர்மம் ஒரே விஷயம் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஏன்னா இது தாயாக இருக்கிறதுனால, அது குழந்தைங்களாக இருக்கிறதுனால தான். ஸோ நம்ம கேட்குறவங்க இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஹிந்துவிசம் ஒரு ரிலீஜியன் கிடையாது, இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். நீங்கள் ஒழுங்காக சொல்லணுன்னா அது சனாதன தர்மம் தான். ஸோ நம்மளோட இது சனாதன தர்மம் தான். ஆனால் அதை எங்கேயுமே ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் கிடையாது, ஒரு கடவுள் கிடையாது, நம்ம ஃபாலோ பண்ணல. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும். துவாபரகம் வரும்போது மறந்ததுனால அது ஹிந்துவிசம் சொல்லிக்கிறோம். ஆக்சுவலாக ஹிந்துவிசம்ன்ற வார்த்தை வந்தது கூட, இந்தியா இருக்கு இல்லையா, மேலே ஹிமாலயாஸ் இருக்குது, கீழே ஹிந்து மகா கடல் இருக்குது, இந்தியன் ஓஷன் இருக்குது. ஹிமாலயாஸ்க்கும் இந்தியன் ஓஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜாகிரஃபியில் வாழக்கூடிய மக்களுக்கு பேர் ஹிந்துவிசம், இப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுங்களா ஏன் ஹிந்துவிசம் ரிலீஜன் கிடையாதுன்னு? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.